அண்ட் மியூசிஷியன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கலாம் இந்த ஹார்மோனியம் பெட்டியெல்லாம் வாசிக்கும் போது அதில் சுதி கலந்துருச்சுன்னா அதை அவங்களுக்கே அதை அனலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க இருப்பாங்க. அண்ட் அது உங்ககிட்ட தான் வந்து சரி செய்ய முடியும் அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். அந்த ப்ராசஸ் எப்படி, அது எப்படி அந்த விஷயம் கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணுவீங்க? அதாவது எனக்கு வந்து சாப்பா சாமாப்பா பிடிக்கும்போது எனக்கு தெரியும். ஓகே. பிடிக்கும்போது அப்போ அது கலைஞருக்குன்றதை கண்டுபிடிச்சிடுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் டூனிங் எது குறையுது எது ஜாஸ்தி கண்டுபிடிச்சி செய்யுது. அது அகைன் அது மறுபடியும் அந்த பேக் டு நார்மலாக அந்த டியூன் கொண்டு வரதுக்கு என்ன ப்ராசஸ், அது என்ன பண்ணுவீங்க? டூனிங் பண்ணுறது தான். டூனிங் பண்ணி ஒன் டைம் பண்ணி விட்டேனாக்கா அது அதுக்கப்புறம் எதுவும் போய் வாசிப்பாங்க. பட் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் ஆனால் கூட கலையலாம். இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட். இது ஃபஸ்ட்டு இதை வச்சு தான் பண்ணிக்குவோம். ஓகே. ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு கீஸ் மட்டும் பிடிச்சிக்குவேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணிடுவேன். ஓகே. அதாவது இந்த ஏரியாவில் நீங்கள் அந்த இந்த இடத்துல நீங்கள் தான் அதை பண்ணுறீங்க அப்படின்றது கேள்விப்பட்டோம். நிறைய இசையமைப்பாளர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஹார்மோனிய பெட்டி வாங்குறதுலாம் உண்டா? இசையமைப்பாளர்லாம் வந்து பெட்டிலாம் ஆல்ரெடி அவங்கவுங்க ஏற்கனவே எல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. விஸ்வநாத ராமமூர்த்தி, கேவி மகாதேவன், அப்புறம் வந்து இளையராஜா சார் எல்லாருமே வாங்கி வச்சுருக்காங்க. அப்பப்போ எதுவும் வாங்குறது கிடையாது இல்லையா, வச்சுருக்காங்க. ரிப்பேருக்குன்னு வரும்போது என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து இடம் தெரியுறதில்ல. அவங்க எடுத்து போய் ஷோகேஸில் கொடுத்துட்றாங்க.